தனுசுல இருந்து சூரியன் தசையை நடத்துகிறாருன்னா அங்கே வந்து உத்திரம் நட்சத்திரம் இருக்குது. இன்கேஸ் சூரியன் அங்கேருந்து தசையை நடத்துகிறாருன்னு வச்சுக்கோங்க. எஜுகேஷன்ஸில் இன்ஸ்டியூட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க. இந்த தசா புத்திகள்லாம் நமக்கு மேஜராக சப்போர்ட் பண்ணும். ஏதாவது நம்மளுடைய பேரை நல்ல இடத்துக்கு கொண்டு போகிறதும் இந்த தசா தான், புத்தி தான். நம்ம பேரை வந்து டேமேஜ் பண்ணுறதும் இந்த தசா புத்தி தான். தனுசுல இருந்து சூரியன் தசையை நடத்துகிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. பெரியவார்களாக இருப்பாங்க பாருங்கள், மகா பெரியவா, அதுக்கப்புறம் ஜெயேந்திரன் சுவாமிகள், இந்த மாதிரி இருக்கிற கடவுளுக்கு பாதகை வாங்கி கொடுங்க. இல்லை அவங்களுடைய பாதகையை வாங்கி வந்து வீட்டில் வச்சு வணங்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக ஒரு இந்த தனுஷ் ராசி என்பவர்களுக்கு சூரிய திசை நடக்குது அப்படின்னா என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார்? தனுசுல இருந்து சூரியன் தசையை நடத்துகிறாருன்னா அங்கே வந்து உத்திரம் நட்சத்திரம் இருக்குது. இன்கேஸ் சூரியன் அங்கேருந்து தசையை நடத்துகிறாருன்னு வச்சுக்கோங்க. இவங்க எஜுகேஷன்ஸில் இன்ஸ்டியூட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு அங்கே ஒரு நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் அந்த சூரியனே நல்ல இடத்துல இருந்து பண்ணிட்டாங்க, தசையை நடத்திட்டாங்கன்னா அந்த பேர் புகழை நமக்கு பாசிட்டிவாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை சில இடத்துல வந்து அந்த சூரியன் சரியில்லாமல் தசையை நடத்துகிறாரு, இல்லை வந்து அவயோகியா, இல்லை வந்து வேறு பாவருடைய பார்வையில் பாவரோடு இணைந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சில இதில் இன்ஸ்டியூஷன்லாம் நம்ம கேள்விப்படுறோம், ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி தேவையில்லாமல் அவ பேர்லாம் வந்து வருவதற்கான இந்த தசா புத்திகள் தான் நமக்கு மேஜராக சப்போர்ட் பண்ணும். ஓகே. ஸோ ஏதாவது நம்மளுடைய பேரை நல்ல இடத்துக்கு கொண்டு போகிறதும் இந்த தசா தான், புத்தி தான். நம்ம பேரை வந்து டேமேஜ் பண்ணுறதும் இந்த தசா புத்தி தான். ஸோ அதுதான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு தசா நடக்கும்போதும் நான் எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா, எப்பயுமே சும்மா இந்த ஜோதிடர் நல்லா பேசுகிறாங்களே இவங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணும், இந்த ஜோதிடர் நல்லா பேசுகிறாங்களே அப்படி நினைக்காதீங்க. ஒவ்வொரு தசா நடக்கும் போதும் ஜாதகம் பார்க்க ஆரம்பிங்க. அந்த தசை நமக்கு எப்படி வழி நடத்த போகுதுன்னு, பெரிய தசையாக இருந்தாலும் சின்ன தசையாக, பெரிய தசையாக இருந்துச்சுன்னா ஒரு 3 முறை பாருங்கள், அந்த ஜோதிடர்கிட்ட கேட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகே. சின்ன தசையாக இருந்தால் ஒரு முறை பாருங்கள், அதோட முடிகிற ஸ்டேஜ் அடுத்த தசைக்கு வெல்கம் பண்ணுற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பரிகாரத்தை பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய லைஃப்பை நிறைய விஷயத்த உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். எங்கேயும் போய் மாட்ட மாட்டோம். தேவையில்லாமல் நம்ம ஒரு வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம், ஒரு 30லேருந்து 40 ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம தப்பிப்போம். நம்ம எடுத்த ஸ்பீடு ஜெட்டு வேகத்தில் 60லேருந்து 70 எடுத்தோன்னா எங்கேயும் கொண்டு போய் இடிச்சுட்டு தான் இருக்கணும். ஸோ அதனால் இதில் மட்டும் கவனம் வேணும். இப்போது இவங்க தனுசு ராசிக்காரங்க இந்த மாதிரி விஷயத்துலலாம் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதுலன்னா இந்த மாதிரி இன்ஸ்டியூஷனில் இருக்கிறவங்களுக்கு தசா நடத்துறதுனா கொஞ்சம் கவனம் இருக்கணும். அரசாங்க சார்ந்து கண்டிப்பாக தனுசுல இருக்கவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலையில் இருக்கவங்க தான் இருப்பாங்க. அதுலேயும் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் கேட்டரில் இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இன்ஸ்டியூஷனில் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் இல்லை ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் காலேஜ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் ஹையர் கிரேடில் இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் இருந்து தசா நடத்தும் போது கவனமாக இருக்கும். இந்த அரசாங்க ரிலேட்டடாக வரக்கூடிய விஷயத்தில் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்லேயே நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ கவனமாக இருக்கும். ஓகே மேம். ஸோ இப்போ வந்து சூரிய திசை நடக்குது தனுஷ் ராசி அன்பர்களுக்கு அப்படின்னா இந்த டைமில் எந்த கடவுள் படம் எடுத்துக்கிட்டால் சிறந்ததாக இருக்கும்? தனுசுல இருந்து சூரியன் தசையை நடத்துகிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மகா பெரியவா, அந்த மாதிரி நம்மளுடைய பெரியவார்களாக இருப்பாங்க பாருங்கள், மகா பெரியவா, அதுக்கப்புறம் ஜெயேந்திரன் சுவாமிகள், சாய்பாபா, இந்த மாதிரி ராகவேந்திரா, இந்த மாதிரி இருக்கிற கடவுளுக்கு பாதகை வாங்கி கொடுங்க. இல்லை அவங்களுடைய பாதகையை வாங்கி வந்து வீட்டில் வச்சு வணங்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும். முடியல அப்படின்னா அவங்களுக்கு இந்த கிரீடம், சாய்பாபாக்கெல்லாம் கூட கிரீடம்லாம் வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். உங்களுடைய அந்த தசையில் உங்களுக்கு நிறைய பேர் புகழ், உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய கிரீடம் வருவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஓகே. தனுஷ் ராசி என்பவர்களுக்கு சூரிய திசையில் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு ஒரு அற்புதமான விஷயங்களை கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். சூரிய திசை ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும். நீங்கள் கேட்ட மாதிரி சூரியன் வந்து உச்சமாக இருந்தால் ஒரு மாதிரி பலன் இருக்கும், நீச்சமாக இருந்தால் ஒரு மாதிரி பலன் இருக்கும், ஆட்சி வீடாக இருந்தால் ஒரு மாதிரி பலன் இருக்கும். பட் பொதுவாகவே சூரிய திசை கெடுதல் தான் பண்ணுவார்லாம் கிடையாது. சூரிய திசையில் ஒருத்தர்லாம் பதவியை பிடிச்சதெல்லாம் வந்து நிறைய விஷயம்லாம் நடந்திருக்கு. சூரிய திசையில் தான் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுவாங்க. சூரிய திசையில் தான் பசங்க நல்லா படிப்பாங்க. சூரிய திசை தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளர்க்காக இருந்தவர் ஒரு ப்ரொமோஷனில் மேலே போய் உட்காருவார். நீங்கள் சொன்ன மாதிரி சூரியன் வந்து கெடுதல் மட்டும் பண்ணுவாருன்னு கிடையாது. சூரியன் அவங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி இருக்கார், சுபராவோ அசுபராவோ, இல்லை யாருடைய பார்வையில் இருக்கார், இல்லை யாரோட சேர்ந்து இருக்கார், இல்லை யாருடைய நட்சத்திர கால் வாங்கியிருக்கார், எத்தனாவது வீட்டில் இருக்கார் அவர், அந்த மாதிரியெல்லாம் பார்த்து தான் நம்மளுடைய குணாதிசயங்களில் அவர் அந்த திசையில் நல்லது கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்றது தெரியும். ஓகேங்களா? அதுலேயுமே சிலரோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காருன்னா கூட அந்த அவர் எத்தனாவது பாதத்தில் உட்காந்துருக்கார பொறுத்து அது நடக்குமா நடக்காதான்றதையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம்.
கண்டிப்பாக ஆப்வியஸ்லி நீங்கள் கேட்டிங்க ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, சூரிய தசை நடக்கும்போது அவங்க கேரக்டரில் மாறுமானம் கண்டிப்பாக மாறும். கண்டிப்பாக கேரக்டரைஸும் மாறும், அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸும் கண்டிப்பாக மாறும். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பர்டிகுலர் திசை பற்றிலலாம் ஒரு மாதிரி இருந்தவங்க சில திசை மாறும்போது கண்டிப்பாக சேஞ்ச் ஒரு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த ராகு தசை. ராகு தசையில் ஒருத்தவங்க ஐடென்டிட்டியே மாற்றினாங்கன்னா அவங்க லைஃப் செம்ம சக்ஸஸ் ஆகிடுவாங்க. ஓகே. சூரிய தசையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரு மாதிரி கரடு முரடாக ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டு அந்த மாதிரிலாம் மாற்றினாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய இதுவும் கொஞ்சம் மாறிடும். ஓகே. இதெல்லாம் வந்து தசாபுத்தி தெரிஞ்சு நம்ம நடந்துக்கும் போது நம்ம அந்த தசாவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கேரக்டரைஸ்டும் மீன்ஸ் நம்மளோட அப்பியரன்ஸும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஒரு நல்ல சக்ஸஸ் கொடுக்கும். சனி தசை நடக்கும்போது ரொம்ப ஓவராக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஓவராக இது பண்ணாமல் மீன்ஸ் எளிமையாக இருக்கு. ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் எளிமையாக இருக்கும்போது அது ஒரு விதமான நமக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரதசையில் ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் சுக்கிரதசை நடக்குது அப்படின்னாலே நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அவங்க ஒரு 100 ரூபா ட்ரெஸ்ஸை கூட பார்த்து அழகாக எடுக்கிற மாதிரியும் ஒரு கலர்ஃபுல்லாக எடுக்கிற மாதிரியும் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஒன்லி ஃபார் நாட் ட்ரெஸ்ஸிங் ஃபுட்டில் இருந்து அந்த மாதிரி ஒவ்வொரு தசைக்கும் ஒரு குணாதிசயம் இருந்தே தீருது. அதில் சூரிய தசை என்ன பண்ணும், நல்ல இடத்துல நின்று தசையை நடத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எதிரே பார்த்துருக்க மாட்டாங்க. திடீர்னு பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கும், திடீர்னு அரசாங்க சார்ந்த உதவிகள் கிடைக்கும், திடீர்னு நம்ம இருப்போம், திடீர்னு நம்ம வீட்டு பக்கத்தில் யாராவது ஒரு பெரிய மனிதர்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நட்பு மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரிய தசையோடைய சூரியன் எங்கெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும், முதல்ல அவர் எந்தெந்த நட்சத்திரத்துக்கான ஓனரு, அவர் எந்த வீட்டுக்கான ஆட்சி, அந்த உச்சத்தை நீச்சத்தை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தனித்தனி ராசிக்கு போயிடலாம். ஓகே, சூப்பர். சூரியனுக்கு 3 நட்சத்திரம் இருக்குது. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த 3 நட்சத்திரம் பார்த்திங்கன்னா முதல் ராசியான மேஷத்துலேயும் இருக்குது. 5வது ராசியான நான் சொல்கிறது சக்கரத்துக்கு காலபுருஷ தத்துவம் பிரகாரம் மேஷ வீடு முதல் வீடில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கார்த்திகையிலையும் சூரியனோட நட்சத்திரம் இருக்குது. 5ஆம் வீடு பூர்வ புண்ணியம் சொல்கிற இடத்துலையும் சூரியனோட நட்சத்திரம் உத்திரம் இருக்குது. அதற்கப்புறம் 9ஆம் வீடு தனுசு காலபுருஷத்தோட 9ஆம் வீடு, அந்த வீட்லேயுமே உத்திராடம் சொல்லக்கூடிய சூரியனோட நட்சத்திரம். பார்த்திங்கன்னா நமக்கு 1, 5, 9ன்றதே ஒரு பாக்கியஸ்தானம். இன்னும் நிறைய விஷயத்த நம்ம பேசலாம். சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1, 5, 9 நிறைய கிரகம் இருந்து தசா நடத்துச்சுனாலும் அது ஒரு விதமாக சூப்பராக இருக்கும். ஓகே. 4, 6, 8, 12 இருந்து தசா நடத்தும்போது அது ஒரு விதமான ஒரு இது இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம். அது மாதிரி ஒவ்வொரு நம்ம டாபிக் எடுத்து பேசலாம். அந்த மாதிரி கண்டிப்பாக.